ஞாயிறு காலை. அந்த வீட்டில் ஒரு விசேஷமான பரபரப்பு இருந்தது. அம்மா அதிகாலையில் எழுந்தாள். மண்ணெடுப்பில் தீ மூட்டப்பட்டது. புகையும் மண்ணின் மணமும் சமையலறை முழுவதும் பரவியது. கோழியை சுத்தம் செய்யும் சத்தம், அம்மாவின் கைகளால் அரைக்கப்படும் மசாலா, சீரகம், மிளகு, மல்லி அனைத்தும் அம்மிக்கல்லில் அரைக்கப்பட்டு ஒரு தனிச்சுவையை உருவாக்கின. வெங்காயம் வதங்கும் சத்தம். அந்த சத்தமே குழந்தைகளுக்கு சாப்பாடு ரெடியாகுது என்ற அறிகுறி. வீட்டின் வெளியில் அப்பா நாளிதழ் படித்துக் கொண்டிருந்தார். சமையல் மனத்தை நுகர்ந்த பாட்டி, "இன்னும் கொஞ்சம் உப்பு போடு" என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். குழந்தைகள் சுற்றி சுற்றி ஓடி, "அம்மா, எப்போ சாப்பாடு?" என்று கேட்டார்கள். அம்மா சிரித்தாள். "இன்னும் கொஞ்சம் பொறுமை, சுவை அதுக்காகத்தான்" என்றாள். மதியம் வந்தது. சாதம், ரசம், பொரியல், முக்கியமாக அம்மாவின் சிறப்பு நான்வெஜ் குழம்பு. முதல் கவளம் வாயில் போனவுடன் அனைவருக்கும் ஒரே வார்த்தை, "அம்மா சமையல் மாதிரி வேற எங்கேயும் கிடையாது." அன்று புரிந்தது, அது சமையலின் சுவை மட்டுமில்லை, அதில் அம்மாவின் அன்பும் கலந்திருந்தது.